பிக் பாஸ் வீட்டுல ஆட்டம் இப்பதான் சூடு பிடிச்சிட்டு இருக்கு. ஏன்னா அடுத்தடுத்துன்னு 2 எவிக்ஷன் வந்துருச்சு. இனிமே வீட்டுக்குள்ள எல்லாருமே பயத்தோட தான் விளையாட ஆரம்பிக்க போறாங்க. துஷார் தம்பி இந்த வீட்டை விட்டு போனப்ப நம்ம பிரவீன் அரோரா கிட்ட ஒரு விஷயம் ஒண்ணு சொல்லியிருந்திருப்பாப்ல. அரோரா தான் அதிகமா அழுதாங்க. இதை பார்த்த பிரவீன் அரோரா கிட்ட என்ன சொல்லியிருந்தாருன்னா, சரிப்பா இனிமே நீ பயப்பட கம்ப்ளூடிங் பாட்டுக்கோ. வீட்டுக்குள்ள இவங்க எல்லாருமே பயத்தோட விளையாண்டாலும் அங்கங்க ஒரு ஃபன் நடந்துகிட்டு தான் இருக்கு. அதே போலதான் எஃப்ஜி என்ன ஒரு விஷயம் பண்ணானா, வீட்டுக்குள்ளார பகல் நேரத்துல தூங்குனதோ இவன், ஆனா இவன் போட்டு கொடுத்ததோ வேற. யாரா தூங்குறது? யார் உள்ள தூங்குறது? அரோரா அரே நீ என்னடா திருப்பி விட்ட? அவ்வளவுதான். வீடியோ ஸ்டார்டிங்லயே அரோராவை ஓட்டுறதான் பார்க்க போறோம். நம்ம விஜய் சேதுபதி அரோராவை முதல்ல பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிற மாதிரி அரோராவை வேற லெவல கலாய்ச்சி தலைந்திருப்பாரு. ஏன்னா வீட்டுக்குள்ள அவங்க இன்னமும் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு யாருக்குமே தெரியல. அதனால கலாய்க்கிற விதமா அரோராவை இப்படி பேசியிருந்திருப்பாரு. ஏன் இந்த ஷோல ஒருத்தர் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் தெரியவே தெரியாது. நான் கண்டுபிடிச்சேன். அரோரா நீங்க இருக்க யாருமே கண்டுபிடிக்கல. நான் என்ன பண்ணுவேன் பெருமானே, வெக்கமா வருது. அரோரா எங்க பிக் பாஸ் கண்டஸ்டன்ட். சார் ஒண்ணுமே இல்ல அரோரா. என்ன சாப்பிட்டீங்க காலையில? இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? பொங்கல் பொங்கல் சாப்பிட்டு அப்படிதான் இருக்கும். உட்கார என் பக்கத்துல ஒருத்தன் தீஞ்சு போய் உட்காந்து வரட்டா. ஃபர்ஸ்ட் நாள் இப்படி கலாய் வாங்கினால அடுத்த நாள் சிம்பத்தியை கிரியேட் பண்றேன்னு சொல்லி விஜய் சேதுபதி கிட்ட ஒரு நல்ல வேஷம் போட்டிருப்பாங்க பாருங்க. அதை பார்க்கும்போது அவங்க உண்மையிலே இப்படிதான் அழுகுறாங்களா இல்ல இது எதுக்காக அழுகுறாங்க அப்படின்னு கண்டுபிடிக்கவே முடியல. ஏன்னா சம்மந்தமே இல்லாம கலைக்கு ஓட்டு போட்ட விஷயத்தெல்லாம் வச்சு நான் ஏதோ ஒரு பாவம் பண்ணிட்டேன், எனக்கு ஏதோ மனசு உறுத்துது அப்படி இப்படின்னு ஏதோ பேசியிருந்திருப்பாங்க. நான் அவரை நாமினேட் பண்ண சார். எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருந்துச்சு. அவருக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க. நான் நாமினேட் பண்ணாலும் என்னால அது பர்சனலா நான் எடுத்துக்கிறேன். மேடம் இது ஆக்ஷன். இவனோட நடவடிக்கை வெளியில விட்டு பாருங்க. அவன் நல்லா சிரிக்கிறான் பாரு. தூக்கி போட்டு சாத்து ராயா ராயா. உங்க நல்ல மனசை நான் பாராட்டுறேன். கல்யாணம் போனா நீங்க நாமினேட் பண்ண போனாரு. நான் உங்களுடைய இந்த பரந்த மனசு நல்ல மனசை பாராட்டுறேன். ஏன்னா எங்க எல்லாத்துக்குமே தான் தெரியும் உங்களோட பரந்த மனசு என்ன அப்படிங்கிறது. சரி நீங்க ஏதோ நினைச்சு அழுவுறீங்க, அழுவாதீங்க. மனசு கஷ்டமா தான் இருக்கு, விடுங்க பாத்துக்கலாம். இந்த அனுபவத்தை என்ஜாய் பண்ணாம கையில எடுத்து நம்ம வெறும் காசு மட்டும் எடுத்து போவாங்க. வேஸ்ட் கரைஞ்சிரும். நீ வருத்தப்படாத செல்லம். இவ்வளவு காசு சம்பாரிச்சாலும் அந்த காசுக்கு பிரச்சனை இருக்கு. 1000 சம்பாரிச்சேன் பிரச்சனை இருந்தது, 1000 சம்பாரிச்சேன் பிரச்சனை இருந்தது, கோடியில சம்பாதிக்கிறேன் பிரச்சனை இருக்கு. கடன் சார் நீங்க மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசிட்டு இருக்கீங்க. அடுத்ததா இந்த வாரத்துல நம்ம கமருதீனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. சும்மா ஸ்பீச் எல்லாம் பயங்கரமா இருந்துச்சு. அதுவும் அவரு வைல்டு கார்டு என்ட்ரில வந்த 4 பேர்த்த பத்தி சொல்லுவார் பாருங்க. உண்மையாவே அவங்க 4 பேத்தையுமே ரொம்பவே அனலைஸ் பண்ணி தான் சொல்லி இருப்பாரு. இவர் இப்படி சொன்னதை பார்த்துட்டு விஜய் சேதுபதியை பாராட்டி இருந்திருப்பாரு. குடிக்கணும் தனியா எழுந்து போறாரு. திவ்யா வந்து பிரச்சனை பேசிக்கலாம் அப்படின்னு ஒரு சாஃப்டான டோன் பேசினாங்க. அந்த இந்த டோன் யாருமே கேட்டது கிடையாது. ஒத்துக்கிட மனசு இல்லனாலும் அதான் இவங்களை எப்படி பாக்குறேன்னா 1:4 மாதிரி பாக்குறேன் சார். இவங்களே வந்து ஒரு 4 பேர் இருந்தா இதுதான் அந்த பிக் பாஸ் ஹவுஸ். அவரே கொண்டு வைப்பாராம், அவரே எடுப்பாராம், பழி எங்க மேல போடுவார். ரொம்ப நல்ல அழகான அப்சர்வேஷன். தேங்க்யூ. ஆமா நீங்க அதை அழகா பேசுங்க. தேங்க்யூ. சாண்ட்ரா வந்து எப்படி பண்ணாங்கன்னா பாரு வந்து இப்படி பண்றாங்க அப்படி பண்றாங்க தப்பு அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க சார். அவங்க இன்னொரு பாரு வந்து நான் அந்த டாஸ்க்ல பார்த்தேன் சார். ஐயோ ரொம்ப வாயால கேட்டு வாங்குறாரு. இத்தனை நாள் பாரு பத்தி ஒரு கம்ப்ளைண்ட் வச்சது இல்லையே. மாற்றம்டா மாற்றம்டா மாற்றம்டா. வெரி குட் வெரி குட் வெரி. அது என்னோட வேலை பாரு. நீங்க கை தட்டுங்க. இந்த அவமானம் உனக்கு தேவையா? நீங்க யாரும் உங்க கோட்டை தாண்ட வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனை இல்லைங்க. நீங்க தாண்டி வர என்னோட டெரிட்டரிக்குள்ள மட்டும் யாரும் வராதீங்க. அது ரொம்ப கஷ்டம். இதற்கெல்லாம் அர்த்தங்கள் என்ன கேட்க வேண்டும் உன்னை. அடுத்ததா இவர் இப்படி விஜய் சேதுபதியில பேசி முடிச்சதுக்கு அப்புறமா பிரவீன், கமருதீன், பிரஜனை 3 பேர் சேர்ந்து ஒரு பிராங்க் பண்ணாங்கல்ல. அந்த பிராங்க் விஷயத்தை பத்தி கமருதீன் விஜய் பாரு பேசிட்டு இருப்பாங்க. அப்படி அவங்க பண்ண பிராங்க பத்தி கேக்குறங்கிற பேர்ல இவங்க ஏதோ கமருதீன் எதிர்பார்த்து ஏதோ கேட்கற மாதிரியே இருந்துச்சு. அவங்க கேட்க போறது கமருதீனுக்குமே தெரிஞ்சிருக்கு. கம்ப்ளீட்லி பிராங்க் தான் டி. சரியா? அந்த இடத்துல ஒருவேளை இருக்குமோ இது இல்ல புரியல. எது பிராங்க்? ரொம்ப பேசுறது என்னமோ நடக்க போகுது. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஆனா என்னமோ நடக்க போகுது. ஏன்டி இப்படி இருக்க? அது ஒண்ணுதாண்டி பிராங்க். வீட்டுக்குள்ளார திவாகர் வழக்கம் போல மழை வந்ததுக்கு அப்புறமா சட்டையெல்லாம் அவுத்து போட்டுட்டு டான்ஸ் ஆட கிளம்பி இருப்பாரு. அப்ப அவரு குளிக்கதை வச்சு வினோத் நிறைய ஃபன் எல்லாம் பண்ணியிருந்திருப்பாரு. அதுல இன்னும் தலைவனோட டான்ஸ் எல்லாம் இருக்கு. நாங்க பாப்போம் பார்க்காம கூட இருப்போம். சரியா? ஸ்கூல் லீவுக்கு பசங்களை ஊருக்கு இட்டுன்னு வந்த மாதிரி இருக்குது. நீங்க ஏதோ சொன்னீங்க ஆனா என் காதுல இது ராங்கா விழுது. உள்ள உச்சரிச்சா போக கூடாது. What nonsense you are talking about me? கமரு நீயும்
என்னடி சொல்ற? இதுல போனா கிளீனா தெரிஞ்சிரும் மஞ்சள் கலர் இது சாரி நீ சீன் நினைச்சு உள்ள வந்து நடிக்கலாம் ஒண்ணுக்கு போகாம நடிக்கிறதா மட்டும் போனா தெரியாது பொண்ணை பக்கத்துனா பொறுக்கிய பத்தி விட்டுருக்காங்க. அவங்க எவ்வளவு சொன்னாலும் அந்த ஒரு காஃபியை குடிச்சு முடிச்சிட்டு தாண்டா வரும் அப்படிங்கிற மாதிரி கம்பெனியில் உட்காந்து குடிச்சிட்டு இருக்கான். யாருக்கு தெரியும் இப்படியே பேசிக்கிட்டு ரெண்டு பேத்துல யாராவது சூச்சு போயிருப்பாங்க. அடுத்து இந்த வியனா நடிக்கிறது பச்சையா தெரியுது. சாப்பாடு சாப்பிட்றப்போ இவங்க ஒரு ஆக்டிங்கை பண்ணுவாங்க. அது பாக்குற ஆடியன்ஸ் நம்மளுக்கே தெரிஞ்சிருக்கு இவங்க ஆக்ஷன் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது. அதுவும் நிறைய விஷயம் கியூட்டா பண்ற அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா அது எதுவுமே உண்மை கிடையாது, எல்லாமே நடிப்பு தான். சுபிக்ஷா கிட்ட கேமரா எதுவுமே என் கிட்ட போக்கஸ்ல இல்ல அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அந்த ஒரு கேமரா இவங்களே நேரா பார்த்துட்டு ஏதோ பார்க்காத மாதிரி ஒரு நடிப்பு நடிப்பாங்க. அது மேல மூஞ்சிக்கு மட்டும் தான் இருக்கும், சாப்பாடு இருக்காது. ஏன் உனக்கு இந்த வேலை? நீ வாங்குற இந்த 10-5 பிச்சைக்கு இது தேவைதானா? ஒரு விளம்பரம். யானை எப்படி தான் சாப்பிடுவான்? ஆனா ஒண்ணு நீயே ஒத்துக்கிட்ட பாத்தியா, அது உண்மையிலே நல்லது. வியனாங்கிறது வேற, நீ வேற அப்படிங்கறது ஒத்துக்கிட்ட. நான் பண்ணி காட்டுறேன், பண்ணி காட்டுறப்ப வியானா எப்படி சாப்பிடுவா அப்படின்னு. நீ பண்ணி காட்டுவியோ இல்ல நாயை காட்டுவியோ, கேமுக்குள்ள ஒழுங்கா விளையாண்டாதான் உனக்கு ஃபேன்ஸ் வருவாங்க, அதையும் பாத்துக்கோ. இப்படி வியானோட இந்த ஒரு ஆட்டிடியூட் பத்தி நீங்க என்ன நினைக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிருங்க. நெக்ஸ்டா விஜய் சேதுபதி வீட்டுல உள்ள மெம்பர் எல்லாத்துக்குமே இந்த வீட்டுல இன்னைக்கான பேமெண்ட்டை இவங்கள்ட்ட கொடுத்தா மட்டும் போதும், இவங்களுக்கு அது போதும், வீட்டுல வேற எதுவுமே வேலை செய்யாம சும்மா தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பாரு. அப்போ மோஸ்ட் ஆஃப் பிளேயர் எல்லாருமே அரோராவை தான் சொல்லியிருந்திருப்பாங்க. ஒரு சில பேர் திவாகரையும் சொல்லியிருந்திருப்பாங்க. ஆனா திவாகரும் இந்த ஒரு கொஸ்டினை புரிஞ்சுக்காம ஏதோ நாமினேஷன் பண்ற மாதிரி 2 பேரை சொல்லியிருந்திருப்பாரு. இதை கேட்ட விஜய் சேதுபதி நீங்க எதுவும் சொல்ல வேணாம், அப்படியே உட்காருங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. சார் நான் வாட்டர் மெலன் சார் தெரியல, ரீல்ஸ் தவிர்த்து வேற எதுவும் பண்றது இல்லையா? பண்றது இல்ல சார். நான் கானா வினோத் கனியாக்கா 2 பேரும் சொல்லுவேன் சார். இப்போ கானா வினோத்தும் கனியாக்காவும் உன சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு நீ சொல்ற. ஒரு நிலையா பேசினதே இல்ல சார். இவன் ஒருத்தவன் எது சொன்னாலும் நம்ம பேரை சொல்லாம இருக்கவே மாட்டேன்டா. சரியான ஒரு ஈக பிடிச்சவனா இருப்பான் போல. சரி, நான் இப்ப கேட்டது என்ன, நீ பதில் சொல்றது என்ன? நீ ஒரு பதில் சொல்ல வேணாம், உட்காரு அப்படின்னு விஜய் சேதுபதி சொல்லி உட்கார வச்சிருந்திருப்பாரு. கமுருதீன், பிரவீன், பிரஜன் இவங்க 3 பேர் பண்ண பிராங்க வச்சு ரம்யாஜி அவங்க மனசுல பட்டதை பேசிட்டு இருக்கும்போது பிரவீனுக்கு சப்போர்ட் பண்ண விதமா பேசியிருப்பாங்க. அப்போ பிரவீன் ஒரு வேலை பண்ணிருப்பாரு, அவருக்கு வினோத் ஒரு வேலை ஒண்ணு பண்ணிருப்பாரு. அடிக்கிற அளவுக்கு நீங்க போனது எனக்கு பர்சனலா எனக்கு தப்பு, உண்மையாவே எனக்கு தப்பு. மூச்சு விடாது சொல்றேன். ஆனா ஒரு விஷயம் நம்ம எல்லாருமே ஒத்துக்கிட்டே தான் ஆகணும். இத்தனை நாளா பிக் பாஸ் சீசன்ல வெளியே போன பிரவீன் காந்தி, அப்சரா, கலையரசன், துஷாரு இவங்களெல்லாம் தாண்டி பிரவீன் வெளியே போனப்பதான் உண்மையாவே மனசுக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு. ஏன்னா பிரவீன் அந்த அளவுக்கு பேசி நம்ம எல்லாத்தையும் மனசு கஷ்டப்பட வச்சிருந்திருப்பாரு. அவர் தான் பிக் பாஸ் வீட்டை தன்னுடைய உலகம், இதுதான் எனக்கு வாழ்க்கை கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்பி வந்திருந்தாரு. ஆனா திடீர்னு அவரை வெளியே போங்கன்னு சொல்லி சொன்னோன்னே அவரால் தாங்கவே முடியாம அவரு என்னென்னமோ பண்ணிட்டு இருந்தாரு. வீட்டை விட்டு போற அந்த கடைசி நொடி வரைக்கும் அவர் ஒரு மாதிரியான கஷ்டத்தோட தான் வெளியே போனாரு. இதுல என்ன ஒரு மன கஷ்டப்படுற விஷயம் என்னன்னா, வீட்டுக்குள்ளார கேம சரியா விளையாடாத திவாகர், அரோரா அப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க. ஆனா எல்லா கேமுமே சரியா விளையாண்டும் கூட இவருக்கு அந்த ஓட்டு வராத ஒரே காரணத்தினால பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேற்றிட்டாங்க. சோ வியூவர்ஸ் ஆன நீங்க பிரவீனை வெளியே அனுப்புறத பத்தி என்ன நினைக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிருங்க. அடுத்து கேமராமேன் ஒரு வைட் சம்பவம் ஒண்ணு பண்ணியிருந்திருக்காரு. இந்த ஒரு சீனை யாருமே எக்ஸ்பெக்ட் கூட பண்ணியிருந்திருக்க மாட்டாங்க. திவ்யா பேசிட்டு இருக்கும்போது பாரு ஒரு ஆங்கிள் வச்சு கேமராமேன் சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி அந்த ஒரு விஷயத்த பண்ணியிருந்திருப்பாரு. பேசலாம்க்கா, எதுனாலும் முன்னாடி பேசு, வந்து தைரியமா பேசு. கேமராமேன் எப்படி அந்த ஒரு ஆங்கிள் எடுத்தா வேற லெவல்ல இருக்கியா பாக்குறதுக்கு. அன்பை காட்டக்கூடாது, கோவத்தை காட்டக்கூடாது, எதை காட்டினாலும் முன்னாடி வந்து காட்டு. ஃப்ரேம் பாருங்க ஜி. இந்த பார்வதிக்கு இந்த கோல்முட்டி ஒரு வேலையை துட்டா வேற எந்த வேலையும் தெரியாது போல. அமித்தையும் ரம்யாவையும் கன்னடத்துல பேச சொல்லிட்டு அதுவே பிக் பாஸ் கிட்ட இவங்க கன்னடத்துல பேசான்னு சொல்லிட்டு போட்டு கொடுக்குது. எங்க 2 பேரும் கன்னடத்துல பேசிக்கோங்க. சிம்பிள் பிக் பாஸ் தமிழ் பிக் பாஸ்ல இவங்க கன்னடத்துல பேசுறாங்க. பிக் பாஸ் அவரே கொண்டு வைப்பாராம், அவரே எடுப்பாராம், பழி எங்க மேல போடுவாராம். சொன்னதே பாரு பாஸ். அவங்களா போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்களா? இவர்தான், இவருக்கு இதான் வேலை இருந்தா கண்டிப்பா ஏதாவது நடக்க விடாம பண்ணுங்க. நீங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பா 3 பேர் தூக்கி 6 போடுறது. போ, போ, நீ இந்த பக்கம் போ.